வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 16ஆம் தேதியோடு முடிஞ்சது. தென் 17, 18, 19 இந்த 3 டேட்லேயும் வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடிட் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டேட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த 5 விஷயங்கள் வந்து எது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டுட்ருக்காங்க, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியலை, நான் வந்து எடிட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஜிடிஎஸ்ஸுக்கான ஹெல்ப்லைன் நம்பரில் வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அது வந்து ஓப்பன் ஆகாமல் தான் வந்து இருக்குது. ஸோ போன வருஷம் ஆகட்டும், அதுக்கு முந்தின வருடமாகட்டும், இல்லை அதுக்கு முந்தின வருடமாகட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடிட் அல்லது கரெக்ஷனுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரிஃபரன்ஸுமே வந்து அகைன் மறுபடியும் வந்து எடிட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருடம் மட்டும்தான் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் வந்து கொடுக்கல. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைனுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் வந்து நீங்கள் வந்து எடிட் அல்லது வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. தென் இதில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எடிட் அல்லது கரெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து போகும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். தென் இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். உங்களுடைய ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய நேம், ஆதார் நம்பர் ஆகட்டும், அதே மாதிரி வெதர் உங்களுடைய எம்ப்ளாய்டா அல்லது இல்லையா, என்ஓசி வந்து அவைலபிளாக இல்லையா, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, இப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு டைம் மட்டுமே உங்களுடைய நேம் ஆகட்டும், ஃபாதர் நேம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய நேம் வந்து அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி வந்து கொடுக்கக்கூடாது. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிரன் குமார் அப்படின்னா நிரன் ஸ்பேஸ் குமார் வருதா, இல்லை வந்து குமாருங்கிறது வந்து சேர்ந்தே வருதா அப்படிங்கிறத எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி இன்ஷியல் வந்து ஃபுல்லாக நேம் வருதா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்ஷியல் ஒரே எழுத்து மட்டும் வருதா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது வந்து உங்களுடைய ஃபாதர் நேம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், அல்லது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிசிலலாம் வந்து இருக்கும். ஸோ அவங்களது வந்து உங்களுடைய ஃபாதர் நேம்லேயே வந்து இன்ஷியல் கொடுத்துருக்காங்களா, அவங்க அப்பாவோடைய பெயருக்கு வந்து இன்ஷியல் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் சப்போஸ் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. பட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இதுலாம் வந்து எதில் இருக்கோ அதே மாதிரி வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ். ஸோ உங்களுடைய அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதில் வந்து ஏதாவது வந்து கேட்பாங்க. தென் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்றில் வந்து கரெக்ஷன் இருந்ததுனால ஓட்டர் ஐடியில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் வந்து இவங்க கொடுக்கல. உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ என்ஓசி வந்து அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிற இது மாதிரியான டீட்டெயில் மட்டும்தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ஸோ உங்களுடைய
நேம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டீங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு 2 ப்ரிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரியா மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 7 ப்ரிஃபரன்ஸாவது வந்து கொடுக்கணும், அல்லது 5 ப்ரிஃபரன்ஸாவது வந்து கொடுக்கணும் சரிங்களா. ஸோ உங்களோட ஏரியா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிடிஎஸ் அண்ட் ஏபிபிஎஸ் அப்படிங்கிறதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓபிசிங்கிறதுல வந்து எது கொடுத்து ஓபிசி தான். பட் அதில் வந்து ஏபிபிஎஸ் என்னென்ன தனியாக இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் எது தனியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தனியாக பார்க்கணும் சரிங்களா. ஸோ அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கா, இல்லை வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கா, பிபிஎம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க சொன்னோம். பட் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ எடிட் ஆப்ஷனில் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ கொடுக்க முடியலை. ஸோ அந்த இதில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் வந்து அவங்க கரெக்ஷன் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பிரிண்ட் அவுட் தான் வந்து கேட்குது. ஸோ அதனால் வந்து உங்களால் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. தென் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து அது ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும் நாம் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. பார்த்து நாம் சொன்ன ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கும் வந்து வீடியோஸும் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஸோ அதையும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 10th 12th நீங்கள் டிகிரி முடித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துக்கான தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் என்னென்ன வருது அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.